வெல்கம் டு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு KFC ஸ்டைலில் எப்படி சிக்கன் பாப்கார்ன் செய்யறதுன்னு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பாப்கார்னுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மேரினேஷனுக்காக 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப்பு தயிர், சால்ட்டு தேவையான அளவு, முட்டை 1 உடைச்சு போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை மினிமம் நம்ம ஒரு 2 hours வந்து அப்படியே ஊற வைக்க போகிறோம். மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலையோ கூட வச்சுக்கோங்க. மினிமம் 2 hours இருக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு பாப்கார்ன். உப்பு போதுமான டேஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம மைதா 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1/2 கப்பு, நான் அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் மேரினேட் பண்ணும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் இதில் மிளகாத்தூள் போடலை. வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் எனக்கு காரத்துக்கு போதும்னு நான் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒன்று சேர நல்லா கலந்து வரணும் இந்த பவுடரு. ஏன்னா இதுதான் நம்ம வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கனுக்காக கோட்டிங் பண்ண போகிறோம். இந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு டபுள் கோட்டிங் பண்ணணும். டபுள் கோட்டிங் போட்டால் தான் வந்து அந்த சிக்கன் மேலே வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஓகே, இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை வந்து அப்படியே வடித்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வேண்டாம். இந்த பீஸை மட்டும் இதில் போட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. கை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஸ்பூன்னா உங்களுக்கு இதில் மாவுலையும் உங்களுக்கு லிக்விட் ஆகாது. அதனால தான் அந்த பீஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுக்கணும். மறுபடியும் இப்போ இன்னொரு பீஸ் எடுக்கிறேன். இந்த ஜூஸ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரிப்பாக அந்த பீஸ் மேலே இந்த மாவை அப்படி கோட்டிங் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு கோட்டிங்கானது நம்ம இப்போ செய்கிறோம். இதே மாதிரியே எல்லா பீசஸ்க்கும் பண்ணணும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா அது ஃபுல்லாக கோட் ஆகணும். கோட் ஆகிட்டு இப்படி டஸ்ட் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் மாவு கீழே விழுந்துடட்டும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சாச்சு. இங்க பாருங்க எந்த அளவு கோட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ செகண்ட் கோட்டிங் பண்ண போறோம். இந்த ஜூஸ் இருக்கு பாருங்க, இதிலே நல்லா கோட் பண்ணிடுங்க. இதிலே நல்லா கோட் பண்ணிட்டு இந்த ஜூஸ் எப்படி ஃபில்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ இந்த மாவுல போடுவோம். நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கை ஈரமா இருக்கிறதுனால ஸ்பூன்லனா கொஞ்சம் ஒட்டாம வரும். இப்போ எல்லா இடமும் இது நல்லா படுற மாதிரி, லெக் பீஸுங்கிறதுனால எல்லா இடமும் படுற மாதிரி நீங்க நல்லா இந்த மாவை கோட் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது வெளியில நல்லா இருக்கும். உள்ள நல்லா ஜூஸியா வரும் நமக்கு. இங்க பாருங்க. இப்போ நமக்கு செகண்ட் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீசஸும் நம்ம பண்ணணும். இந்த ஜூஸ்ல நல்லா தோட்டி எடுத்துட்டு இப்போ இந்த மாவுல நம்ம
மாவில் இப்போ போட்டு எடுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நிறையா பீஸ் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த சைடில் இருக்க குட்டி குட்டி பீசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ நான் அதை மட்டும் எடுத்துடுறேன். இந்த லெக் பீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண வைக்க போகிறேன். இப்போ இந்த லெக் பீஸும் எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்குது பாருங்க. நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் அப்படியே மொறுமொறுன்னு இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.